பணமே வாழ்க்கை இல்லை. பணம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இப்ப பணத்த அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணத்தினுடைய ஃப்ரீக்வன்சிய ஆக்டிவேட் பண்றது. எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மேக்கிங் மனி இஸ் ஈஸி அண்ட் ஃபன். இத கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது உங்களுடைய எமோஷன் ஒண்ணு பாசிட்டிவா இருக்கணும், இல்ல நெகட்டிவா இருக்கணும். உங்க எமோஷன் பாசிட்டிவா இருந்தால் நீங்க பணத்த அட்ராக்ட் பண்றீங்க. நெகட்டிவா இருந்தா பணத்த நீங்க அட்ராக்ட் பண்ணல. பணத்த அட்ராக்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா 2டே 2 காரணம் தாங்க. ஒண்ணு மைண்ட் செட், இன்னொன்னு வந்து ஃப்ரீக்வன்சி. சின்ன வயசுல இருந்து பணத்த பத்தி நம்ம கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன். பணம் வந்து மரத்துல காய்க்காது. பணம் நமக்கு முடியாது. பணக்காரங்கலாம் வந்து பேராசை புடிச்சவங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே நம்ம அத கேட்டு வளர்ந்ததால, அது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் நம்ம கேட்கிறோம். ஏன்னா மைண்ட் வந்து 2 இருக்கு. ஒண்ணு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ கான்ஷியஸா நம்ம அத கேட்டு கேட்க நம்ம என்ன பண்றோம்னா, அத நம்ப ஆரம்பிக்கிறோம். அது நம்ப ஆரம்பிச்சதுன்னா, அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆழமா பதிஞ்சதால நம்மளுடைய நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, பணம் வந்து நமக்கு கஷ்டம், அது வராது அப்படின்ற மாரி நம்ம நம்ப ஆரம்பிச்சோனே, அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய பாடிய ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம செயல்லயும் அப்படிதான் இறங்குறோம். இது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து அத பத்தியே நினைக்கிறதால, நம்முடைய சப்கான்ஷியஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் ஸ்டோர் ஆயிடுது. என்ன அப்டின்னா, பணம் நம்ம ரொம்ப கஷ்டம் அச்சீவ் பண்றது. அது நமக்கு எட்டாத கனி அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மைண்ட் செட் வந்து ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல வந்துருச்சு. அப்போ ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல வந்துருச்சு. இப்ப பாருங்க இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம இந்த லூப்குள்ளேயே தான் போவோம். பட் இத உடைச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, அபாண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வரணும். ஏன்னா அத பிரேக் பண்ணணும். நம்ம அப்படியே இருந்தோம்னா, மறுபடியும் மறுபடியும் நம்ம மைண்ட் செட் வந்து ஸ்கார்சிட்டியா இருக்கும். அப்போ ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருந்தா நம்மளால பணத்த அட்ராக்ட் பண்ண முடியாது. பணத்த அட்ராக்ட் பண்ண முடியாம போறதுக்கு 1 மைண்ட் செட் பார்த்தோம். 2வது ஃப்ரீக்வன்சி. இப்ப ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மொபைல் ஃபோன் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்னல் வீக். டிவில படம் சரியா தெரியல அப்படின்னா, வீக் சிக்னல் இருக்குன்னு அர்த்தம். அதே ரேடியோ நீங்க உங்களுக்கு விருப்பமான எஃப்எம் ஸ்டேஷன்ல பாட்டு கேட்கணும்னா, அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி நீங்க டியூன் பண்ணா தான் கேட்க முடியும். அதே மாதிரி தாங்க. பணத்த அட்ராக்ட் பண்றதுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி அதுதான் அதெல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் ஆகும்போது தான் பணத்த நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல. அப்போ ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகுதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வி லவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே எப்படி இருக்குன்னா எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே. எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. பணத்த வந்து ஒரு பிசிக்கல் கரன்சியா பார்க்காம, அது வந்து ஒரு ரூபா நோட்டு அப்படின்னு பார்க்காம, நம்ம வந்து பணத்த ஒரு எனர்ஜியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய எண்ண உணர்வுகள், நம்மளுடைய எண்ணம், அதாவது இப்படி சொல்லலாம். தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா எமிட் பண்ணுது. என்ன எமிட் பண்ணுதுன்னா, வைப்ரேஷன் எமிட் பண்ணுது. இதுதான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் லோ வைப்ரேஷன் ஜெனரேட்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சி எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டா இருக்கும்போது. நம்ம நெகட்டிவ் தாட் என்னன்னா, ஃபியர், கில்ட்டி, ஷேம், ஹர்ட், அப்பாத்தி இந்த மாரி ஒரு மன எண்ண உணர்வுகள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லோ ஃப்ரீக்வன்சிய ஜெனரேட் பண்ணுவோம். லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது நம்மளால என்ன வேணுமோ அது நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன். உங்க மொபைல் போன்ல ஒரு பிக்சரை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, அது சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்னல் வீக். அதே மாதிரி நமக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்றது தான் நீதி. பட் நமக்கு கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதனுடைய ஃப்ரீக்வன்சிய மேட்ச் பண்ணல. மேட்ச் பண்ணாது மட்டும் இல்லாம, லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வீக்கா இருக்கிறதுனால நமக்கு உடனே எதுவும் கிடைக்கிறதில்ல. லேட் ஆகுதுங்க. இப்போ இத நம்ம எப்படி டியூன் பண்றது? ஃப்ரீக்வன்சி வந்து பணம். பணம் மெயின். அந்த பணத்த வந்து அட்ராக்ட் பண்றது நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி டியூன் பண்றது? டியூன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? என்ன எனர்ஜி பிளாக் இருக்கு? இப்ப நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல என்னெல்லாம் ஏன்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா, நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன மணி பிளாக்ஸ் இருக்கு? என்ன லோ ஃப்ரீக்வன்சி இருக்கு? அப்படின்றத குவாண்டம் சென்சார் மூலமா ஸ்கேன் பண்ணி, அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எங்க வீக்கா இருக்கோ, மணி பிளாக் இருக்குன்னா, அப்ப அந்த பயோஎனர்ஜெடிக் ஃபீல்ட ஹார்மோனைஸ் பண்றதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சிய டிரான்ஸ்மிட் பண்றது மூலமா பயோஎனர்ஜெடிக் ஃபீல்டுக்கு அத சரி பண்ணலாம்.
இப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து நம்மளால நிச்சயமா அபாண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல், அதாவது உங்களுடைய உங்களுக்கு இப்ப நீங்க பணப்பற்றாக்குறை ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு, உங்களுக்கு என்ன எனர்ஜி பிளாக் இருக்கு, என்ன லோ ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே உங்கள பத்தி ஸ்கேன் பண்ணி எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய ஆபீஸ் அண்ணா சாலை, சென்னையில இருக்குங்க. நன்றி. வாங்க.